ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் அழுத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். மகாபாரத போருக்கு பின்னர் தர்மர் 36 ஆண்டுகள் நல்ல ஆட்சி புரிந்தார். இந்நிலையில் திருமாலாகிய நாராயணர் தன்னுடைய கண்ணன் அவதாரம் நிறைவடையும் வேளை வந்துவிட்டதை உணர்ந்தார். கண்ணபிரான் அவதரித்த குலம் யாதவ குலம். ஒழுக்கமும் நற்பண்புகளும் இறைபக்தியும் மிகுந்தவர்களாக இருந்த அந்த யாதவர்கள் கடைசியில் மது அருந்துதல், இறை நிந்தனை செய்தல் போன்ற தகாத செயல்களில் ஈடுபடலாயினர். ஒரு சமயம் யாதவ இளைஞர்கள் சிலர்கள் அருகே ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து கொண்டு மது அருந்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக சில முனிவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த யாதவ இளைஞர்கள் முனிவர்களை பரிகசிக்கும் நோக்கத்துடன் தன்னில் இருந்த ஒருவனுக்கு கர்ப்பிணி பெண்ணை போல வேடம் புரிந்து கொண்டு அந்த முனிவர்களின் முன்பாக கொண்டு நிறுத்தி கூறினார்கள், முனிவர்களே, தாங்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் என்பது உண்மையானால் இதோ நிற்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறக்கப் போவது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று கூறுங்கள் பார்க்கலாம் என்று பரிகாசம் செய்தார்கள். சான்றோர்களையும் இறைவனையும் இறை தொண்டர்களையும் பரிகாசம் செய்தால் அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை அறியாத யாதவர்களை பார்த்து அம்முனிவர்கள் கூறினார்கள், இவனுக்கு குழந்தை பிறக்காது, பெரிய இரும்பு உலக்கை ஒன்று பிறக்கும், அதனால் உங்கள் யாதவ குலமே அழிந்து போகும் என்று சாபமிட்டு முனிவர்கள் சென்றார்கள். பதறிப்போன யாதவர்கள் ஓடோடி வந்து அவனுடைய பெண் வேடத்தை கலைத்தார்கள். அவர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது அவனுடைய வயிற்றிலிருந்து பெரிய ஒரு இரும்பு உலக்கை வந்து விழுந்தது. பதறிப்போன இளைஞர்கள் அந்த இரும்பு உலக்கையை எடுத்துக்கொண்டு உக்ரசேனையிட மகாராஜாவிடம் கொண்டு சென்றார்கள். நடந்த விவரத்தை கூறிய யாதவர்களை பார்த்து உக்ரசேன மகாராஜா கூறினார், இந்த இரும்பு உலக்கையை உடைத்து பொடி பொடியாக்கி கடலிலே எறிந்து விடுங்கள் என்று கூறினார். இந்த யாதவர்களும் அவ்வாறே பொடித்து கொண்டு போய் கடலிலே கொண்டு போட்டார்கள். அதிலே ஒரு துண்டு இரும்பு மட்டும் பொடிபடாமல் கிடந்தது. அவ்வழியாக வந்த வேடன் ஒருவன் அந்த இரும்பு துண்டை கண்டெடுத்து கொண்டு போய் அதை கூர்மையாக ஆக்கி தன்னுடைய அம்புக்கு முனையாக வைத்திருந்தான். கடலில் வீசப்பட்ட இரும்பு துகள்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து பெரிய கோரை பொருட்களாக கடற்கரை முழுவதும் வளர்ந்து நின்றது. ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாவின் சகோதரன் சாத்தியகியும் இன்னும் ஏனைய யாதவர்களும் கூடியிருந்து மது அருந்தலானார்கள். மதுவின் போதை தலைக்கு ஏற முன்பு நடந்த மகாபாரத போர் பற்றிய பேச்சு வந்தது. கோபம் கொண்ட சாத்தியகி வாளால் கிருதவர்மரின் தலையை வெட்டி வீழ்த்தினான். இதனால் யாதவர்கள் ஒவ்வொருவரும் மோதிக்கொண்டு கடற்கரைக்கு வந்தார்கள். கடற்கரையிலே வந்த பொழுது அங்கு நின்ற கோரை பொருட்களை புடுங்கி ஒருவருக்கொருவர் தாக்க முற்பட்டார்கள். இவர்கள் கோரை பொருட்களை கையிலே புடுங்கி எடுத்ததுமே ஒவ்வொரு கோரையும் இரும்பு உலக்கையாக மாறியது. அதை வைத்து வெறித்தனமாக அடித்து கொண்ட யாதவர்கள் யாதவ குலமே முற்றிலுமாக அழிந்து போனது. துவாபர யுகமும் நிறைவடையும் நிலைக்கு வந்தது. கண்ணபிரான் ஒரு மலைக்கு வந்து மான் வடிவம் எடுத்திருந்தார். அந்த மலைதான் மருந்துவாழ் மலை என்று ஐயா வைகுண்ட பரம்பொருள் அகில திருட்டம்மானை ஆகமத்திலே அடையாளப்படுத்தியுள்ளார்கள். கண்ணபிரான் மலையிலே வந்து மான் வடிவம் எடுத்திருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன் அந்த மானை வேட்டையாடுவதற்காக ஒரு அம்பை எடுத்து எய்தான். அந்த அம்பின் கூர்மையானது முந்தைய இரும்பு உலக்கையின் உள்ள துண்டினால் செய்யப்பட்டது ஆகும். கண்ணபிரான் வேடன் எய்த அம்பை தனது பாதங்களிலே ஏற்றார். இந்நிலையில் கண்ணபிரானின் தேரோட்டியானவர் கண்ணனை தேடிக்கொண்டு அம்மலைக்கு வந்து சேர்ந்தார்.
தான் அம்பினால் அடிபட்டு கிடக்கும் செய்தியை பாண்டவர்களிடம் தெரிவிக்குமாறு அவரிடம் கூறி அனுப்பி வைத்தார் கண்ணபிரான் ஆகிய நாராயணர். செய்தி அறிந்து ஓடோடி வந்த பாண்டவர்களின் அதீதமான பலன்களையும் ஆற்றல்களையும் சூத்திரமாக கைப்பற்றி தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் கண்ணனாகிய நாராயணர். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.